ஃப்ரெண்ட்ஸ் வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சங்கீதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லர் கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்க வீட்டோட மணமகனா செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்தவித குடிப்பழக்கம் இந்த மாதிரி எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காசு பணம்லாம் எதுவும் எதிர்பார்க்காதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா லீலாதேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதாகவும், இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்கள வந்து இவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணி தராங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னுடைய குழந்தைகளை ஏற்றுக்கிறவராக வேணும், ஓரளவு ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் ஒழுக்கமானவராக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் வித்துட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.